இந்த நிமிஷம் கூட ஜல்லிக்கட்டு நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு 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 நம்பிக்கை ஏற்படும், ஒரு ஒரு நல்ல செய்தி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதா? நிச்சயமா இருக்கு. அப்படி ஒருவேளை அந்த தகவல் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஒரே ஒரு உதாரணத்தை குறிப்பிட வேண்டும் நினைக்கிறேன். இந்த திருவிழா தமிழர் திருவிழா தை மாதம் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவில் ஒரு வீட்டில் ஒரு இறப்போ அல்லது ஒரு பிறப்பு நிகழ்ச்சியோ நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு காலையில் ஒருத்தர் இறந்துடுறாரு, பொங்கல் அன்னைக்கு காலையில் ஒருத்தர் இறந்துடுறாரு. அவர் உடனடியாக அடக்கம் செய்துவிட்டு அன்று மாலையே பொங்கல் வைக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த விழாவே இருக்கு. இது எந்த தீட்டும் படாத ஒரு திருவிழா, இது தமிழர் திருவிழா. அந்த அளவுக்கு மிக வேகமாக நடக்கக்கூடிய விழா இது. இந்த விழா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அறிவிப்பு வருது அப்படின்னா உடனடியாக நடக்கக்கூடிய சூழல் அந்தந்த கிராம நிர்வாகிகள் உடனடியாக செய்யக்கூடிய சூழல்ல தான் இங்கே ரெடியாக இருக்கிறாங்க. அதனால அப்படி ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா நிச்சயமாக அது நடக்கும். ஒரே இன்னொரு கருத்தை மட்டும் சொல்ல நினைக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் ஒரு நல்ல கருத்து ஒன்று சொல்லியிருக்கிறாரு. சுய சிந்தனைகள் என்ற ஒரு பதிவில் இருக்கு. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்கு. பசி பட்டினியால் இருக்கிறாங்க, தொழில் ரீதியான பிரச்சனைகள், மொழி ரீதியான பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு ஒரு பறவைகளுக்காகவும் ஒரு விலங்குகளுக்காகவும் அவர்கள் உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு மீது எனக்கு எப்பொழுதுமே உடன்பாடு இல்லை என்று சுவாமி விவேகானந்தர் பதிவு செய்திருக்கிறார். இவருடைய கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் கூட உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பாடு கலாச்சாரம் அளிக்கப்படுது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குல்ல, இந்த பிரச்சனையை ஒரு பீட்டா மாதிரியான ஒரு அமைப்பு அது அவர்களுடைய விளம்பரத்திற்காக செய்யக்கூடிய ஒரு வேலையை, அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பீட்டா போன்ற அமைப்புகளை, பீட்டா, ஏடபிள்யூஏ, ப்ளூ கிராஸ் இவங்க மாதிரியான அமைப்புகளை உடனடியாக தடை செய்ய வேண்டும். அவர்கள் எதுக்கு இங்கே நம்மளுடைய கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு, மரபு இதெல்லாம் அவர்களுக்கு ஏதாவது தெரியுமா? நிச்சயமா அவர்களுக்கு எதுவுமே தெரிய போறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஏன் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக ஏன் மத்திய மாநில அரசுகள் அறிவிக்கக்கூடாது? ஏன் இப்போ அவர்களால இருந்து இந்த சொசைட்டிக்கு என்ன செய்ய போறாங்க அவங்க? ஆக எதை அவங்க விலங்குகள் நலனுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களோ அதை நம்முடைய பாரம்பரியத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க இல்லையா? இல்லை, அவங்க பாரம்பரியத்துக்கு எதிரான விஷயம்னு அவங்களாதான் பிம்பத்தை ஒன்றை உருவாக்குறாங்க. அதாவது விலங்குகளுக்கு நம்ம எதிர்ன்னு அவங்க சொல்றதே முதல்ல தப்பு. மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு அவுத்து விட்டா அது கொஞ்சம் நேரம் மிரள தான் செய்யும். இவங்க மாட்டோட சைக்காலஜி தெரிஞ்ச ஆட்கள் மாதிரி விலங்கு நல ஆர்வலர்கள் பேசுறது முழுக்க முழுக்க ஒரு போலியான விஷயம். மூக்கணாங்கயிறு அவுத்தா அது மிரளும், புது ஆள் கிட்டக்க போனா அது இன்னும் கொஞ்சம் மிரளும், அவ்வளவுதான். இந்த நேரத்தில் இந்த விலங்கு வதையை மீறி நம்ம ஜல்லிக்கட்டு நடத்திட்டு தூக்குலையாக போட்டுற போறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதிகபட்சம் இந்த சட்டத்தை மீறினா அதுக்கு என்ன ஒரு தண்டனைன்றத நம்மகிட்டயே ஒரு வழக்கறிஞர்களை வச்சு நம்ம அதை பார்த்து நம்மளே நம்ம பண்றதுல ஒரு பெரிய எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதிகபட்சம் 5 பேர் மேல கேஸ் போடுவானா, 500 பேர் சேர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்தினா ஒரு ஊர் மேல எப்படி கேஸ் போட முடியும்? நம்ம 5000 வருஷமா இருக்கிற பண்பாட்டை அதே சட்டத்தின் துணையோட நாங்க சரியா மீறிட்டோம்னு அவன் சொன்னாலும், இன்னைக்கு எல்லார் கையிலும் ஒரு செல்போன் இருக்கு, எல்லாரும் ஆளுக்கு ஒரு வீடியோ பிடிச்சிக்கிட்டே இருப்போம். நாங்க ஒன்றும் மாட்டை எந்த வதையும் பண்ணல, ஜல்லிக்கட்டு நடந்துருச்சுன்னு அதையே நம்ம கோர்ட்ல சப்மிட் பண்ணுவோம். அதுக்கு மேல கேஸ் போட்டு அதை கவுண்டர் பண்ணுவோம். ஒட்டுமொத்தமா நம்ம இந்த குறைஞ்சபட்சம் இந்த பாலமேடு, அவனியாபுரம், அலங்காநல்லூர்லயாவது இந்த ஜல்லிக்கட்டு நடந்தாகணும். அதுக்கு நம்ம இதை போராட்டமா எடுத்து நம்ம அவங்களுக்கு கவுண்டர் பண்ணி ஆகணும். இல்லைன்னா அடுத்த வருஷம் இதே தடையை போடுவாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீதிமன்றத்துடைய ஒரு உத்தரவை போராட்டங்கள் மூலமா சரி பண்ணுவோம். இப்போ ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக, அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு விஷயத்தை நாங்க போராடி இந்த உரிமையை பெறுறோம் அப்படின்னு சொன்னா அது இதற்கு முன்பாக நடந்த ஒரு விஷயம். உச்சநீதிமன்றத்துல சட்டப்படி நடந்துட்டு இருக்கிற ஒரு வழக்கு, அந்த வழக்குல ஒரு இடைக்கால தடை ஒன்று விதிச்சிருக்காங்க. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தி அந்த உரிமையை எப்படி நிலைநாட்ட முடியும்? இதுல என்ன இது சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பாரம்பரியமும் நம்மளுடைய பண்பாடும் அழிவதற்கு காரணம் நம்மளை ஆளக்கூடிய அரசு. இந்த பீட்டா அமைப்பு அங்கிருந்து எங்கிருந்து முளைச்சி வரல. இந்த பீட்டா அரசை உருவாக்குனதே நம்ம அரசு தான். மத்திய அரசோ மாநில அரசோ இவங்க தான். அந்த அரசே இவங்க என்ன சொல்கிறாங்க, இது பீட்டா கையில் போயிடுச்சு, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு அவங்க வாட்டுக்கு பேசுகிறாங்க. ஆனால் இந்த பாரம்பரியத்தையும் பண்பாடையும் காக்க வேண்டியது மத்திய மாநில அரசு. அவங்க முழு பொறுப்பை இதில் கவனம் செலுத்தாமல் ஏனோ தானோண்டு நீங்கள் இப்போ கத்துறேன்னா நான் செஞ்சு கொடுத்துட்றேன், நான் உடனே முடிச்சு கொடுத்துட்றேன், இதை நான் செய்யாமல் நம்ம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷத்தில் பேசிட்டு அங்கிட்டு போகையில் அவங்க டாட்டா காமிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த டாட்டாவை நம்ம நல்லா ஆழ்ந்து கவனிக்கணும். எப்படின்னு, ஆனால் அவங்களுக்கு என்ன வேலை நடக்கணுமோ அதை சார்ந்தது மட்டும் பேசுகிறாங்க. ஆனால் தமிழை ஏன் இப்படி கத்துறான், எதுக்காக கத்துறான், அவன் வீட்டுக்கு நம்ம சொத்து பத்து எழுதி கொடுன்னு கத்துறானா, இல்லை
என்னுடைய நிலத்தை ஒருத்தன் அபகரிச்சுக்கிட்டான், அதை மீட்டி கொடுன்னு கத்துறானா, என்ன எதுக்காக கத்துறான்? அதான் ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களுடைய பாரம்பரிய உரிமையா இருந்தாலும் கூட இப்போ வழக்குன்னு ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த வழக்குல நாம வந்து போராட்டம் மூலமாக இந்த வழக்கை எதிர்கொள்ள முடியுமா? வழக்கை வந்து சட்டப்படி தான் எதிர்கொள்ள முடியும். போராட்டம் மூலமா எப்படி அந்த உரிமை போராட்டங்கள் மூலமாக அரசை சட்ட மாற்றம் செய்யலாம். இப்போ மத்திய அரசுக்கு இப்போ நாங்கள் தமிழக அரசுடைய பெரும் வலுவாக இருக்குது, 37 எம்பிகளோட கொண்டு ஒரு வலுவாக இருக்குது. நாடாளுமன்றத்தில் தன்னோட அவையில் வந்து தன்னோட தமிழருடைய கருத்துக்களை முன் வைக்கலாம். குறிப்பாக தமிழக முதல்வருக்கு நான் ஒரு வேண்டுகோளாக கூட வைக்கிறேன். இந்த முறை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையான வாக்கு அதிமுகவுக்கு தான் அளித்தோம். அப்போ இது வந்து தமிழ்நாடோடைய எல்லா வகையும், அதாவது ஈழத்தமிழர் விஷயமா இருக்கட்டும், அல்லது முல்லை பெரியார் இருக்கட்டும், இல்லை காவிரி விஷயமா இருக்கட்டும், இல்லை இதை போல் பண்பாடு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எங்களோட உரிமையை சட்ட ரீதியாக மீட்டு தரதுக்கு தான் அவங்கள வாக்களித்து அந்த பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும். அவங்க எங்களோட கருத்துக்கள் இன்னும் சொல்லலை. சொல்ல வைக்கிறதுக்கான முயற்சி நாங்கள் வீதியில் இறங்கி போராடாமல் அரசுகள் கவனத்தை எட்டாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதாவது தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள், அதாவது என்னென்ன வடிவங்கள் இருக்கோ சொல்ல போவாங்க, இன்னுயிர் நீர்த்தாவது இந்த போராட்டத்தை நாங்கள் வெற்றி காண்றதுக்கான முயற்சி நடத்துவோம். கண்டிப்பாக சட்டப்படியான மாற்றம் தான் இதுக்கு நிரந்தர தீர்வு நாங்கள் நினைக்கிறோம். அது அவசர சட்டமாக வந்தாலும் சரி, அல்லது விலங்கு நலப்பட்டியலிருந்து காலை எடுத்தாலும் சரி, அப்படி பல்வேறு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு முரண்பாடு இல்லாத, அதாவது நாளைக்கு வழக்கில் சந்திச்சு எங்களுக்கு அது உரிமை மீட்டு தரக்கூடிய ஒரு சட்டமாக மத்திய அரசு ஏற்பதற்கு மாநில அரசு தான் எங்களோட உரிமை மீட்டு தரன்றது முதல் கடமை அவங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா இந்த முறை நாங்கள் வந்து அந்த கட்சிக்கு பாதி இந்த கட்சிக்கு பாதின்னு பொதுமக்கள் அளிக்கல. அது குறிப்பாக சொல்லப்போனால் மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், இப்படி எல்லா பகுதியிலுமே வந்து அதிமுகவுடைய பிரதிநிதி தான் நாங்கள் வாக்களிச்சிருக்கோம். அவங்க என்னன்னு கேட்டால் எங்களோட உரிமையை மீட்டி தருவாங்க தான் உத்தரவு கொடுத்தாங்க. நாங்கள் வந்து தமிழருக்கு வந்து சரியாக இருப்போம், உங்களோட உரிமைகள் பண்பாடுகள் எதையும் விட்டுத்தர மாட்டோம்னாங்க. ஆனால் அவங்க இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் எதுலையுமே அவங்க வந்து மௌனம் சாதித்தது எங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. அதுபோக வந்து மாநில அரசுக்கு உரிய சட்டத்தை பயன்படுத்தி என்ன வகையில் ஜல்லிக்கட்டை வந்து நடத்துவதற்கு தற்காலிகம் நடத்திட்டு மத்திய அரசிட்ட ஒரு அவசர சட்டத்துக்கான முனைப்பு அழுத்தம் வந்து கொடுக்கணுன்றது எங்களோட விருப்பம். அப்படி கொடுக்கறவே நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். இந்த சட்டமன்ற தேர்தலில் அதோட பிரதிபலிப்பு அதிமுகவுக்கு எதிரொலிக்கும்ன்றதான் எங்களோட கருத்து. நான் ஒரு பொதுநபராக இருந்து சொல்கிறேன், அது எதிரொலிக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ மாடுகள் வளர்ப்பு அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஜல்லிக்கட்டு இல்லை அப்படின்னு ஒருவேளை அதை வந்து நான் எல்லாருடைய நம்பிக்கை ஜல்லிக்கட்டு உடனடியாக நாளையே கூட ஆவணியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையே எல்லாருக்குமே இருக்கிறது. அது நடக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஆசையும் கூட. அப்படின்னாலும் ஒருவேளை ஒரு பேச்சுக்கு கேட்குறேன், ஒரு ஜல்லிக்கட்டு என்பது நடக்கவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காளைகளின் நிலை என்ன ஆகும், என்ன செய்வீங்க சார்? இப்போ நீங்கள் கேட்குறத பொறுத்து, இப்போ நான் என்னால் வளர்க்கக்கூடிய பிராணி இருக்கனால நான் பாசமாலத்தில் வச்சிடுறேன். ஒரு அடிப்பட்ட ஒரு கீழே உள்ள விவசாயி என்ன செய்வான்? எத்தனை நாள் அந்த மாடை வளர்க்க முடியும்? நேராக கொண்டு கறிக்கு தான் வைக்க முடியும். இதுதானே அவங்களுக்கு வேணும். வீட்டாண்ட அமைப்புக்கு என்ன தேவை? அடிமட்ட உள்ள விவசாயிகள் உள்ள நாட்டு மாடுகளை மொத்தத்தையும் அழிச்சா நம்ம ஜெர்சி பரிசுகளை எனக்கு உள்ள இறக்க முடியும், நாட்டு ஃபுல்லாக அழியும். இதுதான் அவங்களுக்கு தேவை. இல்ல, இப்போ உச்சநீதிமன்றம் இதே ஒரு கருத்தை நேற்றைக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக வாதிடும் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தமிழர்கள் ஜல்லிக்கட்டு எங்களுடைய பாரம்பரியத்துல வாழ்க்கை முறையில ஒன்றாக கலந்துவிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றீங்க, மாடுகள் எங்களுடைய குடும்பத்துடைய அங்கத்தினர்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த அளவிற்கு அந்யோன்யமாக பாசத்தோடு அன்போடு வளர்க்கக்கூடிய மாடுகளை ஜல்லிக்கட்டுன்னு ஒரு விளையாட்டு இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்க அடிமாட்டுக்கு கொடுத்துருவீங்களா? இதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்குது. கண்டிப்பான முறையில் அந்த விளையாட்டுக்காண்டி அந்த காளையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். நாங்கள் வச்சிருக்க காளையை அந்த விளையாட்டுக்காண்டி வளர்க்குறோம் கொள்கிறோம். அதோட இனவிருத்தி பெருக்கிறதுக்காண்டி அந்த காளையை பயன்படுத்துகிறோம். நாங்கள் நல்ல காளைகளை எடுத்து நல்ல போட்டியில் நல்லா ஜெயிக்கக்கூடிய காளைகளை எடுத்து அதிலிருந்து கண்டெடுத்து திராணி உள்ள மிக திறனுள்ள காளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விளையாட்டு இல்லாட்டி வருஷம் 365 நாளும் ஒரு காளையை திறன்பட அதுக்கு நல்லா பருத்தி விதை இன்னும் சத்தான ஆகாரம் பேரிச்சம்பளம் இதெல்லாம் ஆகாரங்கள் கொடுத்து அந்த காளையை வளர்க்க வேண்டிய அவசியம் ஒரு குறிப்பிட்ட விவசாயி கிடையாது. ஏர் உழுவுறதுக்கு இன்னைக்கு டிராக்டர் எல்லாம் வந்துருச்சு. அந்த காளை என்ன விஷயத்துக்காண்டி வளர்க்க முடியும்? இனப்பொருட்காண்டி மட்டும் தான் வளர்க்க முடியும். இந்த விளையாட்டுக்குன்னு காளையை வளர்க்கும் போது அதுல இருந்து மிக உயர் ரக காளைகள் நல்ல சத்து வீரியமிக்க காளைகள் கிடைக்குது. இந்த காளை இனத்தை அழித்தால் நாட்டு பசுக்கள் அழிக்கப்படும். நாட்டு பசுக்கள் அழித்தால் ஜெர்சி மாதிரி இறக்கி இவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே ஊசி மூலம் சென ஊசி மூலம் கன்றுகள் தரிக்க வைக்கிறது. அதுக்காண்டி ஒரு வளையம் தான், பின்னி உள்ள வளையம் தான் இது சார். இப்போ எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன். நான் பீட்டான்ற ஒரு அமைப்பு தமிழகத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுது. ஏன் கேரளாவில் திருவிழாவில் யானை மதம் பிடிக்குது, அங்கே போக முடியாது பீட்டா? அங்கே கால் வைக்க சொல்லுங்க, கேரளா அரசு வைக்க சொல்லுங்க, அடுத்த நிமிஷமே அடித்து பற்றி விடுறான் வெளியே.
ஆந்திரா போய் சொல்லுங்க. ஆந்திரா இன்னைக்கு இப்போ சேவை சென்டர் நடந்திருக்கு. இதை தமிழன் ஒருத்தன் தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம அரசாங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏன்னா அரசு விதியை கடைபிடிக்கிறோம், சட்டத்தை மதிக்கிறதுனால கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை, மக்கள் உள்ள சூழ்நிலை எல்லாருமே சுயநலம் இழந்தா இருக்கு. எல்லாருமே ஒரு பொறுமை அரசுக்காண்டி உத்தரவுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கேன். மாநில அரசு உத்தரவுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கோமே தவிர்த்து மற்றபடி எங்களோட உணர்ச்சிகளை சீண்டி பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பான தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவோம். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. தமிழன் விட்டு கொடுத்து நாங்கள் வாழ்ந்ததெல்லாம் போதும் சார்.